I'm so thankful to the Lord for gathering us here today. இந்த நாளிலே நம்மை கூடி வர செய்ததற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். So first I would complete what I wanted to speak is the last week about Sister Mohana. சிஸ்டர் சகோதரி மோகனா அவர்களை குறித்து கடந்த வாரம் நான் பேசின காரியத்தை அதை இன்னும் சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன். That day, I wanted to tell some more things, but because I was choking with emotions, I couldn't tell that. அந்த நாளிலே இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வந்தேன், ஆனால் என்னால் அந்த நேரத்தில் சொல்ல முடியவில்லை. So I told you that she used to ride a two-wheeler scooter from Tirunelveli to Thuthukudi to attend the conference. நான் சொன்னது போல அவர்கள் தன்னுடைய ஸ்கூட்டரிலே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு கான்ஃபரன்ஸிலே கலந்து கொள்ளும்படி பயணம் செய்வார்கள். She would finish the night duty, then the morning she would go attend the conference, come back and go for duty. அவள் இரவு வந்து தன்னுடைய டியூட்டியை முடித்துவிட்டு காலையில் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து கலந்து கொண்டு திரும்ப தன்னுடைய பணிக்கு செல்வார்கள். So it's a long distance, about 65 kilometers, I understand. கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் தூரம். And her husband also used to go with her in another scooter. இன்னொரு ஸ்கூட்டர்லே அவருடைய கணவரும் அவரோடு கூட செல்வார்கள். So he did not agree with Brother Zach. சகோதரர் ஜாக் உடைய காரியத்திலே அவர் அதற்கான உடன்பாடு அவருக்கு இல்லை. About baptism and the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்ததான காரியத்திலே. So he would not go inside, he would be outside the hall. அவர் அந்த ஹாலுக்குள்ளே போக மாட்டார், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே வெளியிலே இருப்பார். But once he heard Brother Zach speak about baptism of the Holy Spirit and he was convicted. So ஒரு முறை அவர் சகோதரர் ஜாக் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசினதிலே அவர் உணர்த்தி வைக்கப்பட்டார். So then he slowly started attending our church. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அவர் சபையிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார். And now he is a facilitator in the Tirunelveli church. இந்த திருநெல்வேலி சிஎஃப்சி சபையிலே அவர் ஒரு உதவியாளராக இருக்கிறார் இப்பொழுது. So I could see how the Lord honored the persistence, perseverance, faith of Sister Mohana. நான் இந்த காரியத்தை பார்க்க முடிகிற சகோதரி மோகனா அவர்களுடைய பொறுமையையும் அவருடைய விசுவாசத்தையும் தேவன் எவ்வளவாய் கனம் செய்தார் என்பதை. Yeah, so that's an encouragement for us to follow that example. அந்த ஒரு முன் உதாரணத்தை பின்பற்றுவதற்கு அது நமக்கு ஒரு உற்சாகமாய் இருக்கிறது. So don't give any excuse that you are having fever or you're not getting some comfort. Just to have some excuse not attend the meeting. சபை அல்லது கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எனக்கு ஜுரமாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு அசௌகரியம் என்று காரணங்களை சொல்லாதிருங்கள். And